ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாவ வலையில் மாட்டிக்கொள்ளாதீர். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:15. கழுகு ஒன்று இரை தேடி அங்கும் இங்கும் பறந்து சென்று கொண்டிருந்தது. பறந்து செல்லும் வழியில் ஒரு ஆற்றில் இறந்து போன மாட்டின் உடல் ஒன்று அடித்து செல்லப்படுவதை பார்த்தது. வேகமாக அந்த இறந்த மாட்டின் அருகில் பறந்து சென்று அந்த மாட்டின் மீது உட்கார்ந்து, அந்த மாடு இறந்திருந்ததினால் அது தண்ணீரில் ஊறி பெரியதாக இருந்தது. இதை அறியாத அந்த கழுகு மாட்டின் உடல் மேல் உட்கார்ந்த போது கால்கள் மாட்டின் தோலில் மாட்டிக்கொண்டது. இதை கவனிக்காத அந்த கழுகு மாமிசம் சாப்பிடுகிற ஆவலிலேயே கவனமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பின்னர் ஆற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கியது. அப்பொழுது கழுகு தன் கால்களை விடுவித்து பறக்க முயன்றது. ஆனால் கால்கள் ஆழமாக மாட்டிக்கொண்டதால் அதனால் பறக்க முடியவில்லை. உடனே கழுகு, சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டவுடன் பறக்க முயற்சி செய்யலாம் என முடிவு செய்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தது. அப்பொழுது ஆறு கொஞ்ச தூரத்திலேயே அருவியாய் மேலே இருந்து கீழே பாயும் சத்தம் கேட்டது. இதை உணர்ந்த கழுகு இப்பொழுது தப்பிக்க பெரும் முயற்சி செய்தது. ஆனால் பாவம், அந்த கழுகின் கால்கள் ஆழமாக சிக்கிக்கொண்டதால் சீக்கிரத்திலேயே அந்த கழுகு அருவியிலேயே அடித்து செல்லப்பட்டு இறந்தும் போய்விட்டது. இந்த கழுகை போல பாவ சேற்றில் சிக்கி இருக்கும் நாமும் நமக்கு இன்னும் காலம் உள்ளது என்று எண்ணி பாவ அறிக்கை செய்யாமல் நேரத்தை வீணாக்கினால் அந்த கழுகின் நிலைமைதான் நமக்கும் ஏற்படும். இந்த உலகத்தின் பிள்ளைகள் இந்த கழுகை போல இந்த உலகத்தின் பாவங்களில் சிக்கி தாங்கள் அந்த பாவங்களிலேயே இன்னும் ஆழமாய் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் மரணத்தை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்வோம், பாவத்தை போக்கி நம்மை ரட்சிக்க ஒரு தேவன் உண்டு, அவர்தான் கிறிஸ்து என்று சொல்வோமா? உண்மையை சொல்வோம், எண்ணற்ற உயிரை காப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசம் போகாதிருங்கள். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.